வியூவர்ஸ், வெல்கம் டு பி a புக். இன்றைய தமிழ் வகுப்புல 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த்தியான ஒரு வீடியோ கிளாஸ்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 8th 9th நியூ புக்ல உங்களுக்கு 302 சொல்லும் பொருளும் இருக்கு. சோ அதனால கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். இந்த சொல்லும் பொருளும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிஞர் பொருட்கள் மட்டும் இன்க்ளூட் பண்ணாம லெசன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அறிஞர் பொருட்களும் நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அதனாலதான் 302 இருக்கு. ஓகேங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். முதல்ல நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும் அப்படின்னு அர்த்தம். எல்லா காலத்துக்கும் இருக்கக்கூடியதான் என்னது நிரந்தரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் காலம் முழுமையும் இருப்பது நிரந்தரம். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. இது ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி அப்படின்னு பொருள். சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமைங்கிற இருள் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? சூழ்ந்துள்ள அறியாமை இருளைத்தான் சூழ்களி அப்படின்னு சொல்லுவாங்க. வன்மொழி, வன் அப்படின்னா வளமானது அப்படின்னு அர்த்தம். அப்ப வன்மொழி வளமிக்க மொழி. இசை அப்படின்னா புகழ் அப்படின்னு பொருள் இருக்கு. ஓகேங்களா? இசைங்கிறது பண்ணுங்கிறது இசைன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அந்த இசை அப்படிங்கிறதுக்கு புகழ் அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்கிறது. தொல்லை அப்படின்னா துன்பம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா பழமை அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தொல் காப்பியம் அப்படின்னு சொல்றோமா, அதே மாதிரி தொல் பொருள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த தொல்லை, தொல் அப்படிங்கிறது பழமைன்னு குறிக்கக்கூடியது. அப்ப தொல்லை அப்படின்னா பழமை, துன்பம் அப்படின்னு பொருள். அடுத்தது விசும்பு, வானம், மயக்கம், கலவை, இருதிணை அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை, வள அமை அப்படின்னா வலு அப்படின்னா பிழை அல்லது தவறு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வள அப்படின்னா தவறு இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அப்ப தவறாமை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐம்பால், ஐம்பால்னா என்னது? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். மரபு, வழக்கம். திரிதல் அப்படின்னா மாறுபடுதல். அதாவது திரிதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொரு விஷயமா சேஞ்ச் ஆகக்கூடியதா திரிதல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம புணர்ச்சி விதிகள்ல கூட பார்ப்போம். கெடுதல் புணர்ச்சி, அடுத்தது திரிதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அப்ப கெடுதல், தோன்றல், திரிதல்னு பார்க்கும் பொழுது அதுல கெடுதல் அப்படின்னா மறைந்தே போயிருது, கெட்டே போயிருது, அவ்வளவுதான், இல்லாம போறது. திரிதல் அப்படின்னா ஒரு சொல்லானது இன்னொரு சொல்லாக மாற்றமடைதல். அப்ப திரிதல் அப்படின்னா மாறுபடுதல் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? செய்யுள் அப்படின்னா பாட்டு. தழா அல் அப்படின்னா தழுவுதல் அப்படின்னு பொருள், அல்லது பயன்படுத்துதல் அப்படின்னு கூட ஒரு பொருள் இருக்கு. தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். நம்மள ஆர்வத்தை தூண்டக்கூடியதுதான் தூண்டுதல் அப்படிங்கிறோம். அப்ப ஆர்வம் கொள்ளக்கூடியதுதான் தூண்டுதல். ஈரம் அப்படின்னா இரக்கம். முழவு அப்படிங்கிறது ஒரு வகையான இசை கருவி. பயிலுதல் அப்படிங்கிறது படித்தல் அப்படின்னு பொருள். ஞானம் அப்படின்னா வெட்கம். ஞானம்னா அறிவு, நாணம் அப்படின்னா வெட்கம். செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். நன்செய் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நன்செய் நிலம் அப்படின்னா நிறைந்த நீர்வளம் இருந்தாதான் பயிர் செய்ய முடியும். அப்படிப்பட்ட அந்த நிலத்தை தான் நன்செய் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையக்கூடிய நிலம். புன்செய் நிலம் அப்படின்னா குறைந்த நீர் இருந்தாலே அங்க பயிர்களானது வளரும். அதுக்குன்னு ஒரு சில பயிர்கள் குறைந்த நீரை பயன்படுத்தக்கூடிய பயிர்களை பயிரிட்டு பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது குறைந்த நீர் இருக்கக்கூடிய நிலப்பகுதியைத்தான் புன்செய் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குறைந்த நீரால் பயிர் செய்யும் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் பொழுது பாடப்படக்கூடிய பாட்டு தான் வல்லைப்பாட்டு அப்படிம்பாங்க. முகில், மேகம், புனல் நாளும் மலை மேகம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு. இதை நம்ம முந்தைய வகுப்புகள்ல பார்த்திருக்கோம். ஓகேங்களா? புனல் நாளும் மேகம் தான். அடுத்தது விண்ணம் அப்படின்னா சேதம் அப்படின்னு பொருள். இது புதிதாக இருக்கும். இதை நல்லா பாத்துக்கோங்க. விண்ணம்னா என்னது? சேதம். கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி அப்படின்னு பொருள். வாகு சரியாக. சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக சம்பிரதாயத்தோட பண்ணோம் அப்படின்னா இவ்வளவு நாள் எந்த முறை பின்பற்றிருக்காங்களோ அந்த மாதிரி பின்பற்றணும். சோ அதான் சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக அப்படின்னு அர்த்தம். அடுத்தது காலன் அப்படின்னா யமன். இந்த யமனை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல் என்னன்னா நமன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நமன்னால என்னதான்? யமன் தான். அப்ப காலன், யமன், நமன், மரளி அப்படின்னாலே யமனை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்தது சேகரம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். மெத்த, மிகவும். காங்கேய நாடு அப்படின்னா கொங்கு மண்டலத்துல 24 நாடுகள் இருக்காம். அந்த கொங்கு மண்டலத்துல 24 நாடுகள்ல ஒரு நாடுதான் அந்த காங்கேய நாடு. நம்மளுடைய ஈரோடு தாண்டி அந்தாண்ட திருப்பூர் பகுதிகளில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது தீர்வன அப்படின்னா நீங்குபவை அப்படின்னு அர்த்தம். திறத்தன அப்படின்னா தன்மையுடையன அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியானது அப்படின்னு சொல்லும் பொழுது திறத்தன அப்படின்னு பயன்படுத்துவாங்க. உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். இந்த மூன்றுமே இம்பார்ட்டன்ட் ஆனது, நோட் பண்ணிக்கோங்க. தீர்வன நீங்குபவை, திறத்தன அப்படின்னா தன்மை உடையன, உவசம் அப்படின்னா அடங்கி இருத்தல் அப்படின்னு பொருள்.
அடுத்தது கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக அப்படின்னு அர்த்தம். நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய அப்படின்னு பொருள். அதாவது நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய. நிழலிகளும் பூனாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பூனாய் அப்படின்னா என்னன்னா அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்னு அர்த்தம். பூன்னா அணிகலன்கள் அர்த்தம். ஓகேங்களா? அப்ப பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவள் அப்படின்னு அர்த்தம். பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு அப்படின்னு அர்த்தம். பிணி அப்படின்னா துன்பம், நோய் அப்படின்னு பல பொருள் இருக்கு. திரியோக மருந்து. திரி அப்படின்னா என்னது? 3 அப்படின்னு பொருள். அப்ப திரியோக மருந்துனா 3 யோக மருந்து. ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. தெளிவு, நற்காட்சி. பிறவார் பிறக்க மாட்டார். பிறவார் அப்படின்னா என்னது? பிறக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறவை கிடையாது அப்படிங்கும் பொழுது பிறவார் அப்படின்னு சொல்லுவோம். நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும் அப்படின்னு அர்த்தம். வையம், உலகம். இந்த உலகத்துக்கு பல சொற்கள் இருக்கு. உலகம் அப்படின்னு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இருக்கு. இத சொல்லும் பொருளும் பகுதியில மட்டும் கேட்க மாட்டாங்க. பல பல ஒரு சொல் வந்து பல பொருள் தரக்கூடியது அப்படிங்கிற பகுதியிலும் கேட்பாங்க. இல்லைன்னா பல சொற்கள் ஒரு பொருள்னு கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. மட்டு அப்படின்னா அளவு அப்படின்னு அர்த்தம். சுண்ட நன்கு, சுண்ட காய்ச்சுதல் அப்படிமா. அப்ப நன்கு காய்ச்சுதல் அப்படின்னு அர்த்தம். பேணுவயல் அப்படின்னா பாதுகாத்தல். பேணுதல் அப்படின்னாலே பாதுகாத்தல் அப்படின்னு பொருள். இப்ப பேணுவயல்னா பாதுகாத்தல், பாதுகாத்தல். திட்டமுட்டு அப்படின்னா தடுமாற்றம் அப்படின்னு பொருள். கலன் அப்படின்னா என்னது? அணிகலன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. கப்பல் அப்படிங்கறதையும் கலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. முட்டை அப்படின்னா ஒளிர அப்படின்னு அர்த்தம். தடம் அப்படின்னா அடையாளம். அகம்பாவம், செருக்கு. பண் அப்படின்னா இசை. இசைங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னது? புகழ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? பண் அப்படின்னா இசைன்னு பொருள். அதுவே புகழ்னாலும் இசைன்னு பொருள். ஓகேங்களா? அடுத்தது கனக சுனை. அது என்ன கனக சுனை அப்படின்னா கனகம் அப்படின்னா வந்து பொன் அப்படின்னு அர்த்தம். சுனை அப்படின்னா நீர்நிலைன்னு அர்த்தம். அப்ப கனகச்சுனை அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இச்சு வரும். கனகச்சுனை அப்படிங்கும் பொழுது பொன் வண்ண நீர்நிலை அப்படின்னு அர்த்தம். பொன் வண்ணத்துல நீர் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை அப்படின்னு அர்த்தம். மத வேலங்கள். வேலங்கள், வேலம்னா என்னது? யானை. அப்ப மத வேலங்கள் அப்படிங்கும் பொழுது மத யானைகள் அப்படின்னு பொருள். முரளும், முழங்கும். பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். பல அப்படின்னா முதிர்ந்த அப்படின்னு அர்த்தம். வெய் அப்படின்னா மூங்கில். அப்ப பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். மூங்கிலுக்கு பல சொற்கள் இருக்கு. மூங்கில்னு குறிக்கக்கூடியது பனை, கலை, வேலம், இந்த மாதிரி பல சொற்கள் இருக்கு. ஓகேங்களா? வேணு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ இந்த மாதிரி மூங்கிலுக்கு பல சொற்கள் இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அளந்தவர் அப்படின்னா வறியவர். இது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அளந்தவர்னா என்னன்னு கேட்பாங்க. பொருள் தருகன்னு கேட்பாங்க. வறியவர் அப்படின்னு அர்த்தம். செராமை அப்படின்னா வெறுக்காமை அப்படின்னு பொருள். நோன்றல், பொறுத்தல். நோன்றல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதலதான் நோன்றல் அப்படின்பாங்க. போற்றார் அப்படின்னா நம்மளை போற்றாதவர்கள் யாரு? பகைவர்கள். சோ பகைவர்கள் நம்மள என்ன பண்ண மாட்டாங்க? போற்ற மாட்டார். அப்ப போற்றார் அப்படின்னா பகைவர். கிளை அப்படின்னா உறவினர். இதுவும் வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ அதனால இத தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. கிளை அப்படின்னா உறவினர் அப்படின்னு அர்த்தம். பேதையார் அப்படின்னா அறிவற்றவர்கள். பேதை அப்படின்னா அறிவு இல்லாதவர்களைத்தான் பேதை, மடைமை அப்படின்லாம் சொல்லுவோம். அப்ப பேதை அப்படின்னா அறிவற்றவர், மடைமைனால அறிவற்றவர் தான். அடுத்தது மறாமை அப்படின்னா மறவாமை அப்படின்னு பொருள். மறாமைன்னா என்னது? மறவாமை. மரா கூட்டல் அமையும் பொழுது அதாவது வகர மெய்யானது தோன்றும். வகர மெய் தோன்றும் பொழுது மறவாமை அப்படின்னு புணரும். அடுத்தது பொறை அப்படின்னா பொறுமை அப்படின்னு பொருள். வாரி அப்படின்னா வருவாய் அப்படின்னு பொருள். எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி அப்படின்னு அர்த்தம். இதுவே நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். எஞ்ஞான்றும் அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கறத சொல்லுங்க பாக்கலாம். எஞ்ஞான்றும் அப்படிம்பாங்க. சோ அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடு இன்றி அப்படின்னு பொருள். ஒட்டாதுன்னா வாட்டமின்றி. வைகுக அப்படின்னா தங்குக. இதுவும் முக்கியமான ஒரு சொல். வைகுக அப்படின்னா தங்குக அப்படின்னு அர்த்தம். ஓதை அப்படின்னா ஓசை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சொல். ஓதைனா ஓசை. அடிக்கடி கேட்கக்கூடிய சொல் இந்த வெறி அப்படிங்கிறது. வெறி அப்படின்னா அஞ்சுதல் அப்படின்னு அர்த்தம். அஞ்சி அப்படின்னு அர்த்தம். யானர் புது வருவாய். மரளி அப்படின்னா காலன். நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இந்த யமன் அப்படிங்கறத குறிக்கிறது மரளி, காலன், நமன், யமன் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ பல சொற்கள் இருக்கிறது யமனை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? கரி அப்படின்னா யானை. யானைக்கும் பல சொற்கள் இருக்கு. என்னன்னா வாரணம் அப்படிம்பாங்க யானைய. வேலம்னு சொல்லுவாங்க. அதுவே பெண் யானைய பிடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்கக்கூடியது. அப்ப கரி அப்படின்னா யானை. தூறு அப்படிங்கிறது புதர். இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு வினா. தூறு அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னா புதர்.
அறுவர் அப்படின்னா தமிழர் அப்படின்னு பொருளாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது, நோட் பண்ணுங்க. அறுவர் அப்படின்னா என்னது? தமிழர். உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன அப்படின்னு பொருள். வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுபவர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து கலிங்கத்து பரணியில நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. வலிவர் அப்படின்னா அந்த தமிழர்களுடைய படையை கண்டு அந்த கலிங்க நாட்டு வீரர்கள் எல்லாம் நழுவி ஓடினார்களாம். அங்க இங்க போயிட்டு நான் வந்து இந்த வழியா பாட்டு பாட வந்தவன், அடுத்தது நான் வந்து பூசாரி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. சோ அதான். அப்ப வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுபவர் அப்படின்னு அர்த்தம். பிலம் அப்படின்னா மலை குகை அப்படின்னு பொருள். இந்த குகை அப்படிங்கறத குறிக்கக்கூடிய பல சொற்கள் இருக்கிறது. அலைனாலும் குகைதான், முளைனாலும் குகைதான், பிலம்னாலும் குகைதான். ஓகேங்களா? அப்ப பிலம் அப்படின்னா மலை குகை அப்படின்னு பொருள். மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல். மண்டு அப்படின்னா நெருங்கி வரதான் மண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர், கெஞ்சி கேக்குறது, அதான் வணங்குதல். இறைஞ்சினர் அப்படின்னா வணங்குதல். முளை அப்படின்னா என்னது? மலை குகை. சீவன் அப்படின்னா உயிர் அப்படின்னு பொருள். சத்தியம்னா உண்மை. ஆனந்த தரிசனம், ஆனந்தம்னா மகிழ்ச்சி. அப்ப ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி. தரிசனம்னா காட்சி. அப்ப ஆனந்த தரிசனம் அப்படிங்கும் பொழுது மகிழ்வான காட்சி. சபதம் அப்படின்னா சூளுரை. நம்ம சபதம் உரைக்கிறோம் அப்படிமா, அப்ப சூளுரை உரைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். மோகித்து அப்படின்னா விரும்புதல். மோகம் அப்படின்னாலே விரும்புதல் அர்த்தம். அப்ப மோகித்துனா விரும்புதல் அப்படின்னு பொருள். பீலி, இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. பீலி அப்படின்னா மயில் தோகை அப்படின்னு அர்த்தம். நமன், யமன். சித்தம் அப்படின்னா உள்ளம், மனமும் ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? சித்தம்னா என்னது? உள்ளம் அல்லது மனம். நம்பர் அப்படின்னா அடியார் அப்படின்னு பொருள். நாணாமை அப்படின்னா கூசாமல். நாணம் அப்படின்னா என்னது? இது வெட்கம். சோ அப்ப வெட்கம் அப்படிங்கும் பொழுது வெட்கப்படாமல் இருப்பது. அப்ப நாணாமல் அப்படின்னா கூச்சம் இல்லாமல், கூசாமல். உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள்னு பொருள். ஈயல் வழங்கினால். ஈதல் அப்படின்னாலே கொடுத்தல் அர்த்தம். அப்ப ஈயல் அப்படின்னா வழங்குதல் அப்படின்னு அர்த்தம். வழங்கினால். படமாட கோயில். பட அப்படின்னா படங்கள் அர்த்தம். மாட அப்படின்னா மாடங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப படமாட கோயில்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோவில். பகராய் அப்படின்னா தருவாய். பகர்ந்து உண்ணுங்கள் அப்படிமோ. அப்ப மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு உண்ணுங்கள். அப்ப தருதல். அதான். அப்ப பகராய் அப்படின்னா தருதல், தருவாய். பராபரம், இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த பராபரம் அப்படிங்கிறது. பராபரம்னா மேலான பொருளே அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்பப் பெருக்கு. ஆனந்தம்னா மகிழ்ச்சி, இன்பம் அப்படின்னு பல பொருள் இருக்கு. அப்ப ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்பப் பெருக்கு. அறுத்தவருக்கு. அறுத்தவர் அப்படின்னா நீக்கியவர் அப்படின்னு பொருள். நிறை, மேன்மை. அழுக்காறு, பொறாமை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அழுக்காறு, வெகுளி, இதெல்லாமே. அழுக்காறுனா பொறாமை. மதம் அப்படின்னா கொள்கை. இகல் அப்படின்னா பகை. இது ஒரு முக்கியமான வார்த்தை. இகல் அப்படின்னா என்னது? பகை. மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற. மையல் அப்படின்னா விருப்பம். மோகம் அப்படின்னாலும் விருப்பம் தான், மையல்னாலும் விருப்பம் தான். ஓகேங்களா? ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல். பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு, பொறை, பொறுமை. குரம், பல்லு, இது எல்லாமே என்னது? குறவஞ்சி, பல்லு, முக்கூடற் பல்லு, இதெல்லாம் பார்த்திருப்போம். அப்ப குரம், பல்லு அப்படிங்கறதுலாம் சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மூன்றினம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல 3 இனம் இருக்கும். என்னென்ன இனம் அப்படின்னா தமிழ் மொழியில துறை, தாளிசை, விருத்தம் அப்படின்னு சொல்லி 3 இனமானது இருக்கும். திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சிந்தாமணி அப்படின்னா ஒளி குன்றாத மணின்னு ஒரு பொருள் இருக்கு. அதாவது சிதறாத மணின்னு ஒரு பொருள் இருக்கு. சீவக சிந்தாமணிய கூட சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து அப்படின்னா ஒரு வகையான இசைப்பாடல். முக்குணம், தேவர்களுக்கு இருக்கக்கூடிய குணம் முக்குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்துவம், ராசசம், தாமசம். அது என்ன சத்துவம் அப்படின்னா அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டக்கூடிய ஒரு குணத்தை தான் சத்துவம் அப்படின்பாங்க. ராசசம் அப்படின்னா போர், தீவிரமான செயல்களை குறிக்கக்கூடியது ராசசம். அதுவே தாமசம் அப்படின்னா சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கக்கூடிய குணம் தான் இந்த தாமசம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது 10 குணம் அப்படின்னா தமிழுக்கு 10 குணம் இருக்குமா. செறிவு, சமநிலை முதலிய 10 குண அணிகள் இருக்கும் அப்படிம்பாங்க. வண்ணங்கள் அப்படிங்கிறது பொதுவா வண்ணங்கள் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும், ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் வண்ணங்கள்னா 5. வெள்ளை, சிகப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை, இதுதான். ஆனா தமிழுக்கு 100 வண்ணங்கள் இருக்கும் அப்படிம்பாங்க. அது என்ன தமிழ்ல இருக்கக்கூடிய வண்ணம்னா குரில், அகவல், தூங்கிசை வண்ணம், இந்த மாதிரி இடை மெல்லிசை வண்ணம் ஈறாக மொத்தமாக ஒரு 100 வண்ணங்களானது இருக்கும். ஓகேங்களா? ஊனரசம் அப்படின்னா குறைவுடைய சுவை. ரசம்னா சுவை அப்படின்னு பொருள். அப்ப ஊனரசம் அப்படின்னா குறைவுடைய சுவை. நவரசம் அப்படின்னா 9. நவ அப்படின்னா 9. அப்ப 9 வகையான அந்த இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம்,
நகை, சமநிலை. ஓகேங்களா? வனப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? அழகு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. வனப்புக்கு பல பொருட்கள் இருக்கு. அதாவது அழகுங்கிறதுக்கு பல சொற்கள், அழகுன்னு பொருள் தரக்கூடிய சொற்கள் இருக்கிறது. வனப்பு, உரு, மே மேதினி இந்த மாரிலாம் இருக்கும். ஓகேங்களா? மேதினினா உலகம். சாரி. சோ அது மாரிலாம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 8 வனப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு வந்து 8 வனப்பு இருக்கும். என்னன்னா, அம்மை, அழகு, தொன்மை, தோள், விருந்து, இயைபு, புலன், இலைபு அப்படின்னு சொல்லி. நம்ம இதெல்லாம் பார்த்திருப்போம். ஒரு சில இலக்கிய பகுதிகள் படிக்கும் பொழுது, இது அம்மை வனப்பு வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. இல்லன்னா புலன் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். மத்ததெல்லாம் நம்ம வந்து ரேரா தான் பார்ப்போம். சோ அதான். அடுத்தது அகழி. அகழி அப்படின்னா என்னன்னா, கோட்டைப்புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர்நிலை. ஒரு கோட்டைய சுத்தி தோண்டி அதுல தண்ணி ஊத்தி அதுல வந்து முதலையெல்லாம் விட்டு வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல இந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பகைவர்கள் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி இருக்கக்கூடியதுதான் அகழி அப்படின்னு சொல்லுவாங்க. அருவி அப்படின்னா என்னது? மலை மேல இருந்து அப்படியே ஊத்தக்கூடியது. அப்ப அந்த மலை முகட்டுல இருக்கக்கூடிய அந்த தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அப்படின்னா, மேல இருந்து கீழ குதிக்கிற மாரி வரக்கூடியது. குத்திட்டு அப்படின்னா மேல இருந்து அப்படியே செங்குத்தா வந்து விழும். சோ அதான் குத்திட்டு குதிப்பது. ஆழிக்கிணறு அப்படின்னா என்னன்னா, ஆழினா என்னது? கடல். அப்ப ஆழிக்கிணறுனா கடலுக்கு அருகாமையில் அமைக்கக்கூடிய கிணறைத்தான் ஆழிக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்கு அருகே தோண்டி கட்டிய கிணறு. இதுல மோஸ்ட்லி வந்து உப்பு நீர் தான் இருக்கும். கடலுக்கு பக்கத்துல எல்லாம் போர்வெல் போட்டாங்கன்னா உப்பா தான் இருக்கும். ஆறு அப்படின்னா என்னன்னா, இரு கரைகளுக்கு இடையே ஓடக்கூடிய நீர்ப்பரப்பு தான் ஆறு. ஆறுங்கிறது இந்த இரு கரையை தொட்டுக்கொண்டு நடுவுல ஓடக்கூடியதுதான் ஆறு. சோ அதான். இளஞ்சி அப்படின்னா நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம். அதாவது பல விதத்துல விவசாயத்துக்கு, குடிக்கிறதுக்கு, கால்நடைகளுக்கு அப்படின்னு பல விதத்துல உதவக்கூடிய ஒரு நீர்த்தேக்கத்தை தான் இளஞ்சி அப்படிம்பாங்க. உறைக்கிணறு. இந்த உறைக்கிணறுங்கிற வார்த்தையை நம்ம அகழ்வாய்வுகள்லாம் நடக்கும் பொழுது கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன உறைக்கிணறு அப்படின்னா, சுடு மண்ணால் ஆன அதாவது மணல் பாங்கான ஒரு பானை மாரின்னு கூட சொல்லலாம். அதாவது சுடு மண்ணால் ஆன வளையங்களை கொண்டு கிணறு அமைத்திருப்பாங்க. அதாவது இந்த மணல் பகுதிகள்லாம் வந்துட்டு மணலானது ஸ்டெபிலிட்டி இருக்காது. சரிஞ்சு போயிரும். அப்ப மணல் பகுதிகள்லாம் நீங்க போர்வெல் போட்டீங்கன்னா, உங்களுக்கு போர்வெல் அந்த ஓட்டையானது துளையானது அப்படியே அடைச்சிரும். ஏன்னா மணல்ல வந்து அந்த ஸ்டிப்னஸ் இருக்காது. சோ அதனால அது என்ன பண்ணும்னா, உள்ள போய் எல்லாம் கொட்டிடும். அந்த மாரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இப்ப பைல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப நம்ம நிலத்துல போர் போடும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, பைப்ப உள்ள இறக்குவோம்ல, அந்த பைப்புக்கு பதிலா இந்த மாரி சூடா இந்த சுட்ட மண்ணாலான அந்த கலன்களை எல்லாம் உள்ள இறக்குவாங்க. சோ அதுதான். சோ அந்த மாரி வளையங்களா இத வந்து நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா விரிவா. சோ அந்த மாரி வளையங்கள், சுடு மண்ணாலான அந்த வளையங்களை கொண்டு அமைக்கப்பட்ட கிணறைத்தான் உறைக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா, மணற்பாங்கான இடத்துல தான் இந்த மாரி பைல் போட்டு இது பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. ஊருணி அப்படின்னா மக்கள் பயன்பாட்டுக்காக இருக்கக்கூடிய நீர்நிலையத்தான் ஊருணின்னு சொல்லக்கூடியது. மக்கள் பருகு நீர். மக்கள் குடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நீர் தான் வந்து ஊரணி. அடுத்தது வந்து ஊற்று. ஊற்று அப்படின்னா அடியில இருந்து நீர் ஊறுவது. கீழ இருந்து மேல நோக்கி வரக்கூடிய நீரைத்தான் ஊற்று நீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மழைக்காலங்கள்லாம் ஊற்றெடுத்துக்குச்சும்பாங்க ஒரு சில நிலங்கள்ல. சோ அப்ப கீழ இருந்து மண்ணுக்குள்ள இருந்து அந்த நீரானது என்ன பண்ணும்? மேல ஊற்றெடுத்து வரும். அதான். அடுத்தது ஏரி அப்படின்னா வேளாண்மை பாசனத்துக்காக ஒரு தேக்கம். அங்க ஒரு பள்ளத்துல நீர் தேங்கி இருக்கக்கூடியது. மழை காலங்கள்ல வரக்கூடிய அந்த நீரானது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேங்கி இருக்கக்கூடிய அந்த இடப்பகுதியைத்தான் ஏரிம்போம். கட்டுக்கிணறு அப்படின்னா என்னன்னா, சரளை நிலத்துல தோண்டி கல் செங்கற்களால அகச்சுவர் கட்டிய கிணறு. அதாவது செங்கற்கள வச்சு கட்டியிருப்பாங்க. இப்ப கிணறு தோண்டும் பொழுது சைடுல எல்லாம் செங்கற்கள் வச்சு கிணற வந்து கட்டியிருப்பாங்க. அதுதாங்க வந்து கட்டுக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் அப்படின்னா அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு தான் கடல் அப்படிங்கிறது. கம்மாய் அப்படிங்கிறது இந்த பாண்டிய மண்டலத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் ஏரிக்கு வந்து கம்மாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம். குண்டம் அப்படின்னா குளிக்கக்கூடிய நீர்நிலையத்தான் குண்டம். சின்னதா இருக்கக்கூடிய குளிக்கக்கூடிய நீர்நிலை குண்டம் அப்படிம்பாங்க. குண்டுனால அதுதான் குளிப்பதற்கேற்ற சிறு குளம். குமிழி ஊற்று அப்படின்னா என்னன்னா அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரக்கூடிய ஊற்றுதான் குமிழி ஊற்று அப்படிம்பாங்க. நிலத்துல அடியில இருக்கக்கூடிய அந்த நீரானது அந்த நீர்நிலை மட்டத்தை கொண்டு வர நிலமட்டத்துக்கு வர்றதுதான் வந்து கொப்பளித்து வரக்கூடிய ஊற்று. ஊற்றுனாலே மேல வரக்கூடியது. குமிழி ஊற்றுனா கொப்பளிச்சுக்கிட்டு மேல வர்றது. ஓகேங்களா? சோ அதான் குமிழி ஊற்று. கூவல் அப்படின்னா உவர் நிலத்தில் தோண்டக்கூடிய நீர்நிலையத்தான் கூவல் மக. கேணி அப்படின்னா அகலமாகவும் ஆழமாகவும் இருக்கக்கூடிய பெருங்கிணறைத்தான் கேணி அப்படிம்போம். புனர்குளம் அப்படின்னா நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கக்கூடிய ஒரு நீர்நிலை குளம் புனர்குளம். பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. அது என்ன கமலை அப்படின்னா ஏத்தம் இறைக்கிறது. வயலுக்கு வந்து ஏத்தம் இறைப்பாங்கல்ல அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய ஒரு குளத்தை தான் ஒரு கிணறை தான் பூட்டை கிணறு அப்படிம்பாங்க. குந்த அப்படின்னா உட்கார அப்படின்னு பொருள். கந்தம் அப்படின்னா மனம். மிசைனா மேல்.
விசனம் அப்படின்னா கவலை. மா அப்படின்னா வண்டு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. பெரியது அப்படிங்கிற ஒரு பொருளும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த மா அப்படிங்கிறது. ஏன்னா உரிச்சொற்றொடர்ல வரும். மது அப்படின்னா தேன் அப்படின்னு பொருள். வாவி அப்படின்னா பொய்கை, நீர்நிலை அப்படின்னு பொருள். இத நோட் பண்ணிக்கோங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடியது. வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர் அப்படின்னு பொருள். தரளம் சாரி தரளம் அப்படிங்கறது அடிக்கடி கேட்பாங்க. தரளம் அப்படின்னா முத்து அப்படின்னு அர்த்தம். பணிலம்னா சங்கு, வரம்புனா வரப்பு. இந்த வயல்வெளிகள்ல இருக்கக்கூடிய வரம்பு அப்படிம்பாங்க. வரப்பு அப்படின்னு அர்த்தம். கலை அப்படின்னா கரும்பு. கலை அப்படிங்கிறதுக்கு மூங்கில்னு ஒரு பொருளும் இருக்கு. கலைனா கரும்பு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கலைனா மூங்கில் தானே அப்படின்னு நினைப்பீங்க. கரும்பு அப்படிங்கிறதும் கலைன்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் கலைக்கரும்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது கா அப்படின்னா சோலை. குலை அப்படின்னா சிறு கிளை. அரும்புனா என்னது? மலருடைய மொட்டைத்தான் அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு அப்படிங்கிறதுக்கு இரு பொருள் இருக்கு. மாடுனா ஒண்ணு பக்கம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொரு பொருள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விலங்கு. ஓகேங்களா? சோ இந்த இரு பொருள் தரக்கூடிய சொற்கள்னு கேட்கலாம். அதுல வந்துட்டு இதெல்லாம் கேட்கலாம். சோ அதனால பாத்துக்கோங்க. நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள். வலைனா சங்குகள்னு ஒரு பொருள் இருக்கு. கோடு அப்படின்னா குளக்கரை. கோடுங்கிறதுக்கு இன்னொரு பொருள் மலை. மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் நிறைய இருக்கு. கோடு, சிகரம் அப்படின்லாம் இருக்கு. நிறைய இருக்கு. சோ அதனால கோடுங்கிறது குளக்கரைனும் குறிக்கும். அதுவே மாதிரி மலைனும் குறிக்கும். அதே கோடு உயர்ந்த கோடு அப்படிம்பாங்க. அதாவது கடற்கரையை வந்து உயர்ந்த கோடு அப்படிம்பாங்க. கரையை வந்து கோடும்பாங்க. சோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க. ஆடும் அப்படின்னா நீராடும். அடுத்தது மேதினா என்னது? எருமை. துதைந்தெழும், கலக்கி எழும். கன்னி வாழை. கன்னி வாழைனா இளமையான வாழை மீன். சின்ன இளம் பருவத்துல இருக்கக்கூடிய வாழை மானைத்தான் வாழை மீனைத்தான் கன்னி வாழை அப்படிம்பாங்க. சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு. நெற்பயிர்களை அறிந்துட்டு வந்து ஒரு கட்டு கட்டி வச்சிருப்பாங்க அடிக்கிறதுக்காக. அதுதான் அந்த நெல் அரிக்கட்டை தான் சூடு அப்படிம்பாங்க. சுரி வலை. வலைனாவே சங்குதான். சுரி வலைனா சங்கு. வேரி அப்படின்னா தேன். மதுனாலும் தேன் தான். ஓகேங்களா? அப்ப தேன்கிறதுக்கு 2 சொற்கள் இருக்கு. மது, வேரி இதெல்லாமே. அடுத்தது பகடு. பகடுனா எருமை கடா. எருமையிலேயே ஆண் எருமையைத்தான் வந்து பகடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாண்டில் அப்படின்னா வட்டம் அப்படின்னு பொருள் இருக்கு. வெண்மையான அப்படின்னு ஒரு பொருளுமே இருக்கு. ஓகேங்களா? சிமயம் அப்படின்னா மலை உச்சி. சிகரம், சிமயம் எல்லாமே. நாளிகேரம். இந்த அடுத்து இருக்கக்கூடிய இந்த 5மே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. பொருத்துகள கூட கேட்டிருக்காங்க. சோ அதனால இத பாத்துக்கோங்க. நாளிகேரம் அப்படின்னா தென்னை அப்படின்னு அர்த்தம். நரந்தம் அப்படின்னா நாரத்தை. இதெல்லாம் வந்து மர வகைகள். வேற ஒண்ணும் இல்ல. நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம். நரத்தைனா நாரத்தை மரம். நாரத்தங்காய் இருக்குல்ல அந்த மரம். கோழி அப்படின்னா அரச மரத்தை கோழி அப்படிம்பாங்க. சாலம் அப்படின்னா ஆச்சா மரம் அப்படிம்பாங்க. அடுத்தது தமலாம் அப்படின்னா தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து இரும்போந்து. அது என்ன இரும்போந்து? இரு அப்படின்னாலே பெரிய அப்படின்னு பொருள். அப்ப இரும்போந்து அப்படின்னா பருத்திருக்கக்கூடிய பனைமரத்தை தான் இரும்போந்து அப்படிம்பாங்க. சந்துனா சந்தன மரம். நாகம் நாகமரம். காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு. இதுவும் கேட்டிருக்காங்க. காஞ்சிங்கிறது என்னது? ஆற்று பூவரசு. யாக்கைனா உடம்பு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். புணரியோர் அப்படின்னா தந்தவர்னு பொருள். இதுவும் முக்கியமான ஒன்று. புணரியோர் அப்படின்னா கொடுத்தவர்கள், தந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம் அப்படின்னு பொருள். காட்கு அப்படின்னா முயற்சி, ஆளுமைன்னு பல பொருள் இருக்கு. கல்லாதோர் இவன் கல்லாதோரே அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலைகளை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாகவே விளங்குவார்கள் அப்படின்னு அர்த்தம். கல்லாதோர் அப்படின்னா அந்த நீர்நிலைகளை அமைப்பாதவர்களுக்கு பிறகு புகழானது கிடைக்காதாம். அப்ப நீர்நிலைகளை குறைவில்லாமல் அமைப்பவர்களைத்தான் தள்ளாதோர் அப்படிம்பாங்க. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா புகழுடையவர்கள். ஓகேங்களா? மல்லல் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பொருள் தருகனா இந்த மல்லல சொல்லலாம். மல்லல் அப்படின்னா வளம் அப்படின்னு பொருள். சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள் அப்படின்னு பொருள். பாடை மாக்கள் அப்படின்னா பழமொழிகள் பேசக்கூடிய மக்களைத்தான் பாடை மாக்கள் அப்படிம்பாங்க. பழமொழி பழமொழி இந்தலா வராது. இந்தலா பழமொழி பேசும் மக்கள். அடுத்தது குழி அப்படின்னா ஒன்று கூடி அப்படின்னு அர்த்தம். தோம் அப்படின்னா குற்றம். கோட்டினா மன்றம். இந்த புலம் அப்படின்னா பொன். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேதிகை அப்படின்னா திண்ணை. தூணம் தூண். தாமம் ரொம்ப முக்கியமானது. மாலை. கதலிகை கொடி. இதுவுமே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. கதலிகை அப்படின்னா கேட்பாங்க. சிறு சிறு கொடியாக பல கொடிகள் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு இதுதான் வந்து கதலிகை கொடி அப்படிம்பாங்க. காலூன்று கொடினா கொம்புகளில் கட்டக்கூடிய கொடிகளை காலூன்று கொடி. விலோதம் அப்படின்னா துணியால் ஆன கொடி. வசி அப்படின்னா மலை. மலையை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல் என்னது? மாரி. சோ மலைக்கு பல சொற்கள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப வசி, மாரி இதெல்லாமே வந்து மலையை குறிக்கக்கூடியது.
செற்றம் அப்படின்னா சினம் அப்படின்னு பொருள். கலாம் அப்படின்னா போர். சமர்னாலும் போர் தான். ஓகேங்களா? அப்ப கலாம், சமர் அப்படின்னா போரை குறிக்கக்கூடியது. துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை அப்படின்னு பொருள். கலர் நிலம் பண்படாத நிலத்தை தான் கலர் நிலம் அப்படிம்பாங்க. நவிழல் அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு பொருள். சொல்லல். வையம் உலகம். மாக்கடல். மா அப்படின்னா பெரியது அப்படின்னு அர்த்தம். அப்ப மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். இயற்றுக அப்படின்னா செய்க. மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவள் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப மின்னலை போன்றவளைத்தான் மின்னாலை அப்படிம்பாங்க. மின்னாள் அப்படின்னா ஒளிர மாட்டாள். மின்னல் ஒளிரும். அப்ப மின்னாள் அப்படின்னா மின்னாள் மின்ன மாட்டாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒளிர மாட்டாள். தணல் நெருப்பு. தாலி அப்படின்னா சமைக்கக்கூடிய கலன். அணித்து அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். அணித்துனா என்னது? அருகில் நெருக்கமாக அப்படின்னு அர்த்தம். தவிர்க்க ஒணா அப்படின்னா தவிர்க்க இயலாத. ஒணானா இயலாத அப்படின்னு பொருள். யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு பொருள். மூவாது அதாவது முதுமை அடையாமல் அப்படின்னு அர்த்தம். நாறுவ அப்படின்னா முளைப்ப. இது முக்கியமானது. நாறுவ அப்படின்னா முளைப்ப. தாவா அப்படின்னா கெடாதிருத்தல். மைவனம் அப்படின்னா மலைநெல். முருகியம்னா குறிஞ்சிப்பறை. பூஞ்சினை பூக்களை உடைய கிளைத்தான் பூஞ்சினை. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சிறை இறகு. சாந்தம் சந்தனம். பூவை நாகனவாய் பறவை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பூவை நாகனவாய் பறவை. பொலம் அப்படின்னா அழகு. பொன் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. ஓகேங்களா? கடறு அப்படின்னா காடு. காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள் பல இருக்கு. சோ இதை தெளிவா பார்த்துக்கோங்க. முக்குழல் அப்படின்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில். இந்த 3 மரத்தால் ஆன குழல்களைத்தான் முக்குழல் அப்படிம்பாங்க. பொலி அப்படின்னா தானிய குவியல் அப்படின்னு அர்த்தம். உலை அப்படின்னா ஒரு வகையான மான் தான் உலை அப்படிம்பாங்க. வாய் வெறி அப்படின்னா வாய் சோர்வால குளறுதலைத்தான் வாய் வெறி அப்படிம்பாங்க. குருளை அப்படின்னா குட்டி. இணைந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இணைந்து அப்படின்னா துன்புறுதல். 3 சுழினா வந்தா சேர்தல். அதுவே 2 சுழினா வந்தா துன்புறுதல் அப்படின்னு அர்த்தம். உயங்குதல் வருந்துதல். படிக்கு உர அப்படின்னா நிலத்தில் வீழ அப்படின்னு பொருள். படிக்குற அப்படின்னா மேல இருந்து நிலத்துல கீழே உளருது. கோடு அப்படின்னா கொம்பு அப்படின்னு பொருள் இருக்கு. கல் மலை. முருகு அப்படின்னா தேன், மனம், அழகு. பாருங்க, அழகை குறிக்கக்கூடிய சொற்கள்ல முருகும் ஒண்ணுதான். செரு அப்படின்னா வயல். அதே செரு அடிக்கடி கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. கழனினாலும் வயல் தான், செருனாலும் வயல் தான். ஓகேங்களா? அடுத்தது கரிக்குருத்து. கரினா என்னது? யானை. அப்ப கரிக்குருத்து அப்படின்னா யானையுடைய தந்தத்தை தான் கரிக்குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. போர் வைக்கோற் போர். இல்லைன்னா போர் நடக்கக்கூடியது போர்ங்களாம். புரை தப. புரை அப்படின்னா குற்றம். புரை தப அப்படின்னா குற்றம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். தும்பி ஒரு வகை வண்டு. துவரை பவளம். மறை அப்படின்னா தாமரை. இதுல முதல் எழுத்தானது கெட்டு போய் வரக்கூடியது. ஓகேங்களா? மறை அப்படிங்கிறது தாமரைன்னு பொருள் கொள்ளக்கூடியது. விசும்பு வானம். மதியம் அப்படின்னா நிலவு. தீபம் விளக்கு. சதுர் அப்படின்னா நடனம் அப்படின்னு பொருள் இருக்கு. 4ன்னு வரும். சதுரகராதி அப்படிமா. அப்ப 4 அப்படின்னு அர்த்தம். தெங்கு அப்படின்னா தேங்காய் அப்படின்னு பொருள். இசைனா என்னது? புகழ். வறுக்கை அப்படின்னா பலாப்பழம். பலாப்பழத்தை என்னன்னு சொல்லுவாங்க? வறுக்கை. நெற்றினா உச்சி அப்படின்னு பொருள். மால் வரை அப்படின்னா பெரிய மலை. மா அப்படின்னாலே பெரிய அப்படின்னு அர்த்தம். வரை அப்படின்னா மலை. அப்ப மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னா வரை, கோடு, சிகரம் இதெல்லாமே வரும். ஓகேங்களா? கல் எல்லாமே வரும். மடுத்து அப்படின்னா பாய்ந்து. கொழுநிதி அப்படின்னா திரண்ட நிதி. கொழுத்து போயிருக்கான் பாரு, திரண்டு போய் இப்படி இருக்கிறது. சோ அதான் கொழுநிதி அப்படின்னா திரண்ட நிதி. மறுப்பு அப்படின்னா கொம்பு. குருத்துனாலும் கொம்புன்னு ஒரு பொருள் இருக்கு. வெறி அப்படின்னா மனம். கழனி வயல். செறி சிறந்த. இரிய ஓட. இது ரொம்ப முக்கியமான ஒரு சொல். இரிய அப்படின்னா ஓட அப்படின்னு அர்த்தம். ஓடுதல் அப்படின்னு அர்த்தம். சூழ் அப்படின்னா கரு அப்படின்னு அர்த்தம். அடிசில் சோறு. புகானா உணவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? அதான் அடிசில்னா சோறு, புகா உணவு. மடிவு அப்படின்னா சோம்பல். மடிவா இருக்குப்பா அப்படிம்போம். இப்ப சோம்பலா இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு சில ஊர்கள்ல வழக்கு மொழியா இருக்கக்கூடியதுதான் இந்த மடிவு அப்படிங்கிறது. அடுத்தது கொடியனார் அப்படின்னா மகளிர் அப்படின்னு அர்த்தம். கோதையார், கொடியனார் எல்லாமே மகளிர்னு தான் பொருள். நற்றவம் அப்படின்னா பெருந்தவம். வட்டம் எல்லை அப்படின்னு பொருள் இருக்கு. வட்ட வடிவம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. வெற்றம் அப்படின்னா வெற்றி. அல்லல் சேரு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அல்லல்னா என்னது? சேரு. பலனம் அப்படின்னா நீர்மிக்க வயலைத்தான் பலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறி அஞ்சி. பார்ப்பு அப்படின்னா குஞ்சு.
அடுத்தது நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க, முத்தொள்ளாயிரத்துல கொடுத்திருப்பாங்க. நாள் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தக்கூடியது, இன்றைய நாள் வாழ்க அப்படின்னு வாழ்த்தக்கூடியதுதான் நாவலோ அப்படிங்கிறது. இசைத்தாள் அப்படின்னா ஆரவாரத்தோடு கத்துறதுதான் வந்து இசைத்தல் அப்படிம்போம், இசைத்தாள். இதுவும் அங்க வரக்கூடியதுதான். நந்து அப்படின்னா சங்கு. சுரிவலைனாலும் சங்குதான், வலைனாலும் சங்குதான், நந்துனாலும் சங்குதான், பணிலம்னாலும் இதுதான். பணிலம்னா என்னது? சங்குதான். ஓகேங்களா? கமுகு அப்படின்னா பாக்கு, முத்தம்னா முத்து அப்படின்னு பொருள் இருக்கு. அடுத்தது புரிசை அப்படின்னா மதில். இந்த அணங்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அணங்கு அப்படிங்கிறது என்னன்னா தெய்வம் அப்படின்னு பொருள். சில் காற்று, சில்லுன்னு காற்று அடிக்கிறது, அது என்னது? தென்றல் காற்றுதான் சில் காற்றுன்னு சொல்லுவாங்க. குலை அப்படின்னா சாளரம் அப்படின்னு பொருள். மாக்கால், கால்னா காற்றுன்னு பொருள் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது நிறைய பேருக்கு தெரியாது. கால் அப்படின்னா காற்றுன்னு ஒரு பொருள் இருக்கு. மாக்கால், மா அப்படின்னா பெரியது அப்படின்னு அர்த்தம். அப்ப மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று. முன்னீர் அப்படின்னா கடல். பனை அப்படின்னா முரசு. கயம் நீர்நிலை. ஓவு ஓவியம். நியமம் அப்படின்னா அங்காடி. இது முக்கியமானது. நியமம்னா என்னது? அங்காடி. விண் வானம். ரவினா என்னது? கதிரவன். அறம் நற்செயல். வெகுளி சினம் ஞானம் அறிவு. விரதம் அப்படின்னா மேற்கொண்ட நன்னெறி. நசைனா விருப்பம். மோகித்து விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப நசை மோகம் இது எல்லாமே விருப்பம் அப்படின்னு தான் அர்த்தம். நல்கல் அப்படின்னா வழங்குதல். பிடி அப்படின்னா என்னது? பெண் யானை. வேலம்னா ஆண் யானை. யா அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான மரம். பாலை நிலத்துல வளரக்கூடிய ஒரு வகையான மரத்தை யா அப்படின்னு சொல்லுவாங்க. பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆறுனா என்னது? வழி. நெறினா கேட்பாங்க அடிக்கடி. நெறினாலும் வழிதான். சோ இந்த வழி அப்படிங்கறத குறிக்கக்கூடிய 2 சொற்கள் அப்படின்னா ஆறு, நெறி இதெல்லாம். ஓகேங்களா? சுபமா ஒரு 302 அறிஞர் பொருட்கள் சொல்லும் பொருளும் வந்து பார்த்திருக்கோம் இந்த பகுதியில. இதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி 6th 7th நியூ புக்ல கொடுத்திருக்கிறதெல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக் அண்ட் ஓல்டு புக்ல இருக்க பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும் கலைச்சொற்கள் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் 2025 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா முழுவதுமா கொடுத்திருக்கோம். வெறும் பாடல்ல இருக்கக்கூடிய அறிஞர் பொருட்கள் மட்டும் இல்லாம லெசன்ல இருக்கக்கூடியதும் கொடுத்திருக்கோம். அதனால நீங்க தேடி படிக்கணுங்கிற ஒரு அவசியமானது இல்லாமல் போய்விடும். சோ அதனால ஒரு வாட்டி முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. புக்லயோ அல்லது பிடிஎஃப்லயோ வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பயனுள்ளதா அமையும். இந்த வீடியோ நீங்க பயனுள்ளதா அமையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது பயன்படும். ஓகேங்களா? For more videos, stay tuned with BA Book. Thank you.